நிற்கிறியா? 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு, எத்தனை தேவாதி கும்பிட்டாச்சு. ஆனா இதுல இருந்து மீண்டும் எனக்கு கைப்பற்ற முடியாம முடிச்சிட்டு நிற்கிறீங்க. மரபொருளாக்க இன்னைக்கு சவால் போடுறாங்க, விட கொடுக்க முடியல, தத்தளிச்சுட்டு நிக்கிறேன். இதை நல்லபடியா சேர்த்து என் கட்டி வாழ வச்சு தாயி வாட கப்பிக்கிறவங்க கப்பிச்சு போடலாம். சில குறைபாடுகளை மீட்டு தரனாயா வெளியே சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதை நான் மீட்டு உன்ற காரியத்துக்கு நான் கூட வந்து நின்று மீட்டு கொடுத்தனாயா. போதுமாதாயி சூது நடக்குதுங்க. சூது மந்த மாயத்தில் இன்னைக்கு சில சூதெல்லாம் நடத்தி இன்னைக்கு அதுல பொண்ணா தளப்பட்டு இன்னைக்கு சீரழிஞ்சு சிதப்பட்டு இன்னைக்கு தளவாழ தப்பி போச்சாயா. கவலைப்பட வேண்டாம், சாதிச்சு உன்னை வாழ வச்சு கொடுத்துருனாயா. இது சத்தியவாக்கு. என்ன பாம்பு வந்து குறுக்க நிக்குது? புத்துக்கண்ணே சேவாதி கும்பிட்டியா? செய்ய வேண்டியது செஞ்சியா? என்னடா பண்ணிட்டு பாரு ஊது ஊதிட்டு நிக்கிறான். தாயி இப்போ போய் அதுக்கு செய்ய வேண்டியது உன்னால முடிஞ்சா செய்ய, இல்லை அப்படின்னா பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சுட்டு ஒரு தரிசனத்தை பண்ணிட்டு வந்துரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேனாயா. என்ன விஷம் தீட்டி வேடிக்கை பார்க்கறத எடுத்து நான் காலடியில் போட்டுக்கிறனாயா. அதெல்லாம் முடிச்சு கொடுத்துறேன். நீ நினைச்சபடியே தீர்ப்பு தந்துடுறேன். போதுமா? தங்கத்துக்கு நோவு ஒன்று இருக்குது, அந்த நோவை நீக்கி கொடு அப்படின்னு ஒன்று கேட்டுட்டு நிக்கிறியா. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த பாத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா. அதுல எந்த விதத்துலயும் குறைபாடு இல்லாம நான் நடப்படி கொடுத்துறனாயா. போதுமாதாயி. அதே மாதிரி குறுப்பு ரொம்ப பண்ணுவானாயா. அதையெல்லாம் சில இதெல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்தினுடைய இது புரிஞ்சுதா. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். மந்திரம் பண்ணி போட்டாங்க, மாயம் பண்ணி போட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்கன்னு நல்லவனை எல்லாம் பொல்லானா சொல்றாங்க ஐயா. அதெல்லாம் நீ நம்பாத. இது பூர்வ ஜென்ம கர்மா. அந்த கர்மானால இன்னைக்கு நீ சிக்கி சீரழிஞ்சிட்டு நிக்கிற. இதுல இருந்து மீட்டு கொடுத்துறனாயா. நல்லது பண்ணி அடியான வாழ வச்சு படிக்க வச்சு பட்டமாய் கொள்ளாம புரிஞ்சுதா. நல்லது பண்ணி கொடுத்துறனாயா. உனக்கு தொழில உன்னை இன்னையிலிருந்து அள்ளி பணி இழக்கிறப்பா அள்ளி பணி எடுத்து கொள்ளப்போ உன்ற மனம் எப்படி கோணாம என்னை நம்பி நிக்கிறையோ அதே மாதிரி உனக்கு அள்ளி பணி இருந்து உனக்கு அம்பாவை போட்டு கொடுத்துற. போதுமாதாயி. அது போக உனக்கு பேசிட்டா உடம்பு ரீதியா ஒரு தொந்தரவு. அந்த தொந்தரவு மருத்துவ ரீதியாகவும் போயாச்சு, மந்திர ரீதியாகவும் போயாச்சு, மற்றதையும் கும்பிட்டாச்சு. ஆனா நல்லது பண்ண முடியல. ஒன்னா சீர் அழிஞ்சிட்டு இருக்கிறான் இல்லையா. துர்தேவதை ஒன்னு அண்டி இன்னைக்கு அலங்கோலப்பட்டு மந்திரவாதிக்கிட்டு இருக்கிறதப்பா புரிஞ்சுதா. அது வந்து இன்னைக்கு உண்ட சிரசில் அண்டி இன்னைக்கு அலங்கோலப்பட்டு வேடிக்கை பார்க்குது, ஏமாந்துறாங்க. புரிஞ்சுதா தாயி. இல்ல அப்படின்னா சிக்கலை கொண்டு விட்டு அதை நல்லது பண்ணி கொடுத்துறனாயா. இது சத்திய வாக்கு. எண்ணி 3 வாரத்துக்குள்ள அது நல்லது பண்ணி தேவப்பட்டில் நிறுத்தி வேடிக்கை காமிக்கிறாயா. இந்த தாயி ஒன்னு 4 சுத்தி வீசிடு, மற்ற தொழிலுக்கு வச்சுக்க, அத்தனை ரசம் போட்டு குடிச்சுக்க. அவரை கொண்டாக்க வர்றப்போ முதல் இந்த நோவை நீக்கலாம் வேச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து போதுமா. அதான் சொன்ன பேர பூர்வ ஜென்ம வினை கர்மா மீட்தரலாம். தாயி அநியாயம் நடக்குது, இந்த அநியாயத்துக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. நீயும் என்னை நம்பித்தான் வந்துட்டு இருக்கிற இல்லையா தாயி. இந்த அமாவாசைக்குள்ள முடிச்சு தரேன். இந்த அமாவாசைக்குள்ளேயே முடிச்சு உனக்கு வேணுங்கிறது மீட்டு கொடுப்பேன். போதுமா? அடியா சிக்கல் வந்து நிக்குது, சிக்கலை மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. அடியா நான் வந்து நியாயவாதின்னு உனக்கு தெரியுமா இல்லையா. அதே மாதிரி உனக்கு நியாயமான தீர்ப்பு நான் தருந்தது. அதெல்லாம் கோர்ட்டு கச்சேரி வில்லங்கம் இல்லாம நான் எந்த விதத்துல சிக்கல் இல்லாம அந்த கடனையும் அடைச்சு உனக்கு நல்லது பண்ணி
பண்ணி இதே பட்டியல் உன்னை நெட்டி காமிக்கிறாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாமப்பா. புரியுதா புரியா? எதிரி வந்து சிக்கல் பண்றான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற உண்டா இல்லையா? அதை அடக்கி போடலாமப்பா. அடக்கி உனக்கு கைமாத்த வேண்டியதை கைமாத்தி என்ன அந்த சிக்கலை விட கொடுத்து, அதாவது ஆதாயத்தை மட்டும் கொடுத்தலாம் வட்டி விட்டுலாம்னு நினைக்க கூடாது. புரிஞ்சுதா? அதே மாதிரி அவனும் ஊர் போட்டதை கேட்கிறான், அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. நானே உனக்கு உத்தரவு கொடுத்தேன், அந்த உத்தரவு பிரகாரம் முடிச்சு கொடுத்தேன். உனக்கு நட்டமாண்டா அவனுக்கும் கொஞ்சம் இறங்கித்தான் வரும். புரிஞ்சுதா? இதெல்லாம் இங்க விஞ்ஞானிக்க கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிட்டேன், புரியலன்னு கடனை அடைச்சு கொடுத்துறேன். இனி கல்யாண காரியத்துக்கு ஒரு உத்தரவு போட்டுருக்குதாயா. புரிஞ்சுதா? அந்த உத்தரவு பிரகாரம் தகுதிமை போய் செய்யும். எல்லாம் மங்கம்லாம் கோட்டைக்கு பாதுகாப்பு தர்றேன். சில புறப்பாடு கட்டெல்லாம் அத்தனையும் உடைக்கிறனாயா நீ கொட்டி கொடுத்து கொண்டாடி போடுவேன். புரிச்சுக்கா? இந்தா இந்த அடியாவா ஓ அத்தனைக்கு கூட வந்து நிக்கிறேன். எடுத்த பக்கம் பிசிறப்ப முடிச்சு கொடுத்துறேன். தாயே என்னை நம்பி வந்துட்டீங்களா? கருப்பம் கோட்டையில தாயி இன்னைக்கு தேன் கூடு கட்டின மாதிரி அளமாச்சிட்டு நிக்கிறியா? அத்தனையும் மாத்தி இதே பட்டியல நீ கோட்டை கோரிக்கை மீட்டு கலங்க வேண்டாம். அழுத்து குழம்பி ஆறா பெரிய என்ற கிட்ட வந்து இதே மாதிரி மடி ஏந்தின இன்னும் ரேட்டு கூட வந்து நின்று உனக்கும் வந்துடுற மற்ற வீட்டுக்கும் வந்துடுற. போதுமா? இந்த அப்படியே போயிட்டாங்க. ஐயா இந்த கற்பனை இல்லை அப்படின்னா இந்நேரம் என்னென்னமோ நடந்துச்சு இல்லையா? ஒரு சுத்த நேரம் கோவப்பட்டது இன்னைக்கு எவ்வளவு சிக்கல் வந்து நிக்குது. அந்த எதி இன்னைக்கு தலைப்பட்டு நிக்கிறான். இதுல எந்த விதத்துல மரபுலாம் பேசிட்டு இல்ல இல்லையா? நான் தான் அருவாக்காரன்னு நீ அருவா கையில எடுத்த அப்படியே இல்லையா? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா இன்னைக்கு எவ்வளவு சீரலை பத்தியா? சரி இருந்தாலும் இதுல எந்த ஒத்துழைப்பு வில்லங்கம் இல்லாம உனக்கு நல்லபடி கொடுத்துறனாயா. நீ தொழில் கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருக்கு. கோவத்தை விடு. புரிஞ்சுதா? இங்கதான் ஒண்ணும் தெரியாத நாட்டு வந்து நிக்கிறேன். கோவம் அப்படி வருது. அது போக பெத்தது மாதிரி விற்கணும் இதை விற்கணும்னு சொல்லி உன்னை தொந்தரவு பண்ணிட்டு நிக்குது இல்லையா? அதான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். முதல்ல இந்த சிக்கல் கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்திலிருந்து உன்னை நல்லது பண்ணி அதெல்லாம் சிக்கல் வராதப்பா. மீட்டு போடலாம். தொழில பெரிய போதுமா? வரம்போ ஒண்ணும் பாக்கி இல்ல. புரியுதா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிறேன்னா அதே மாதிரி இன்னைக்கு அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறாயா இல்லையா? தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியல. இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்ல, வெளியே நிம்மதி இல்ல. சிக்கல் தலைக்கு மேல ஏறி நிக்குது. இதுக்கு விட கொடுங்க கேட்டு நிக்குதாயா? ஆனா மரமாட்ட தலைச்சு இந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு கட்டுல போட்டாங்கப்பா. அடியான இன்னைக்கு கட்டுல போட்டு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுது. புரியுதா? அதை நீயும் 1000 பக்கம் போய் விங்கணிக்கலான்னு பாக்குற, விங்கணிக்கவே முடியல. கட்ட குரல என்னை நம்பி வந்து நிக்குது இல்லையா? என்னையும் அப்படித்தான் மழை போல நம்பி நீல கட்ட உடைக்கிறனாயா எதிரிகளுக்கு பாரு கப்பி சுட்டலாம். ஒன்றரை காரியத்தை மீட்டு கொடுத்தா போதுமா? இது வெளியே சொல்லாம சொல்றது புரிஞ்சுதா? நான் இருக்கிற தாயின் தகப்பனுமா அடியான் கூட வந்து நின்று என்ன தீர்ப்பு தரணுங்கிறது எனக்கு போதுமா? கருப்ப கோட்டையில வந்து பேர் வாங்கி தர்றேன். முதல்ல ஒரு பொன்னாளுக்கு பாடம் கற்பிக்க இந்த அப்படி போவரம் அடியா நான் தான் காப்பாத்திட்டு இல்ல. ஒரு வெத்த தங்கம் இன்னைக்கு மருத்துவத்திலையும் சரி மற்றதுலையும் சரி சேதாரமாயி நினைச்சு அதெல்லாம் பொழைக்காதுன்னாங்க. நான் பொழைக்கி நீ என்னை நம்பி நில்லு காப்பாத்தி தரேன்னு சொன்னேன். நீ காப்பாத்தியாச்சே, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு மருத்துவம் ஜெயிச்சுதான் நான் ஜெயிச்சேன். பயப்பட வேண்டாம். நான் நல்லது பண்ணியாச்சாயா? அந்த பொன்னால இதே பட்டியல கூட தங்க விற்கிற மாதிரி நிறுத்துவேன். போதுமா? சரி பூமி விற்கிறதுக்கு நானும் ஆள் அனுப்பிச்சுட்டே இருக்கேன். நீ ஏமாந்துறாது. நீ மாமாவும் காசு வர முடிச்சு போடு. போ வரம்போ வாய் பேச மாட்டேங்குது தங்கம். அந்த தங்கத்தை நல்லபடியா பேச வச்சு என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? எவ்வளவோ இருந்தாலும் இந்த குறைய மனசுல போட்டுட்டு புலம்பிட்டு நிக்கிறீங்களா? நீ கொடுத்த கனி எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்குதா? வச்சா எடுத்துட்டாயா? புரிஞ்சுதா? இருக்கிற கர்மாவை சிக்கலை எடுத்துட்ட. நம்பி வந்து கையேந்திவா பேச வைக்கிறனாயா? அவனுடைய வேலையை அவனே நடத்திக்கிற மாதிரி முடிச்சுட்டான். போதுமா தாயி? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது போக தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி இன்னைக்கு உள்ள ஆளு வெளியே சிரிச்சு நிக்கிறீன்றதாங்க. கவலைப்படாதேப்பா. தாயின் தகப்பனுமா நான் இருக்கிற தனி இந்த ரங்கங்கா வங்க வளசலுக்கா இத்தனை வேதனை பண்ணிட்டு நிக்கிறதா? பயப்படாதேப்பா.
நீங்க 1000 எடுத்தாலும் சரி உன் ரேட்டுக்கு முதல் வரணும். நல்லதுபடி தீர்ப்பு பேர் வாங்கி கொடுத்துறேன். இதை தொழில்களை வச்சுக்க இது போற வழியில் வீசிட்டு போயிரு. இந்தா போதுமா? வந்தேன் பட்டியில வந்து நின்று பார்த்தது நான் பார்த்தேன். அடியா நான் இருக்கிற தகிரிமணி சரி கொஞ்சதா சரி இதே மத்த இப்படி வந்து நீ கையேந்திட்டு போ கலங்க வேண்டாம். இப்போ வந்ததுக்கு தீர்ப்பு 3 நாள்ல தரனாயா. இது சத்திய வாக்கு போதுமா? வாடா எனக்கு என்னால வந்து சொப்பனத்துல வந்து பேசுதான் அது செய்யலாம் 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 என்ன ஏதுன்னு தெரியாம இன்னைக்கு தான் வந்து செத்தியா ஏதாயி இல்லையா? நான் தான் கூட உறவாடி பேசிட்டு இருக்கேன்ல. சந்தோஷப்பா ஏத்துக்கிட்டுப்பா. தாயி நீ வீட்டுல சோறாக்குற போது சோறத்தை வச்சுட்டு என்ன அடையாளம் நான் இந்த பூசையை நான் ஏத்துக்கிட்டதுக்கு புரிஞ்சுதா? என்ற 5 கை பதிச்சு நிக்குமாயா நாளைக்கு பாட்டு போதுமா? சந்தோஷமா ஏத்துட்டேன். எவ்வளவு சிரமம் மத்தியா வாழ்க்கை தொழில் ரீதியாகவும் சரி இல்லத்து ரீதியாகவும் சரி கஷ்டம். அந்த கஷ்டத்தை எடுக்கிறதுக்கு தான் இந்த அண்ணன் கிட்ட கேட்டேன். புரிஞ்சுதா? அண்ணன் கொண்டு எனக்கு கொட்டில அள்ளிப்படியா வந்தெல்லாம் தொழிலையும் பெருக்கிட்டார வர்றப்போ நாளைக்கு வந்து எடுத்துட்டு வருவோம்னாயா. அப்பா கற்பனை நீ நினைக்கிறது வேற, நான் சொல்றது கற்பனை இல்லைன்னா இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு. ஆமாங்க இல்லையா? ஆமா ஆடு இருக்கிற பக்கம் புலத்தி இருக்காதா ஐயா? இன்னைக்கு அத்தனைக்கு மாற்றத்தை கொடுத்தாச்சு. ஆபத்து நான் பாத்துக்கிறேன். எந்த விதத்திலையும் சூழாம கருமையா கூட்டு வந்தாலே அந்த கருமையத்தை மழையா பொழிய வச்சு நான் பாதுகாப்பு பண்ணி கொடுத்தேன்னாயா. அதே வெள்ளாமைக்கு தரம் காமிப்பேன். புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? வெள்ளாமைக்கு தடம் காமிச்சு உங்க வட்டியை வாழ வச்சு கொடுத்துட்றேன். ஒரு பாதை காமிக்கிறப்போ பூமி வித்து கொடுத்துட்றேன். நீ பத்திரமா வச்சுக்கோ. நீ இதை பத்திரமா வச்சுக்கோ. வாதாயி 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 அதே போக மனசுல குறை போட்டுட்டு நிக்கிற அந்த குறைக்கு விட தந்துடும்.